Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் இருக்குல்ல, அது மணத்தையும் சுவையும் தர்றதோட மட்டும் இல்லாமல் ஏலக்காயில் நிறைய மருத்துவ நன்மைகளும் இருக்குது. நம்மளோட சமையலில் பயன்படுத்தப்பட்டு வர்றதுனால இது சமையலுக்கு மட்டும்தான் உகந்தது அப்படின்னு நம்மள பலரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வாயில் ஏற்படுற தொற்றுகள், தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள், வாயு சம்பந்தமான கோளாறுகள், விஷக்கடி, இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு ஏலக்காய் பயன்படுது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஏலக்காய் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு 100 கிராம் ஏலக்காயில் எவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். புரோட்டீன் 11 கிராம், கொழுப்பு 0 மில்லிகிராம், கார்போஹைட்ரேட் 68 கிராம், மொத்த கொழுப்பு அதாவது நல்ல கொழுப்பு 7 கிராம், கலோரி 311 கிலோகிராம். ஏலக்காய் அப்படிங்கிறது இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான். இதோட விதைகள் சமையலுக்காகவும் மருத்துவ நன்மைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. ஏலக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா? மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலே பயன்படுத்தப்பட்டு வருது. பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, காப்பர், மாங்கனீசு, இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது. செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காய் செரிமானத்துக்கு பேருதவி புரியறதுனால இந்தியர்களோட ஒவ்வொரு சமையல்லையும் அது நிச்சயமாக இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ஏலக்காய் கண்டிப்பாக தீர்வளிக்கும். சருமத்தை பராமரிக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவிட்டு வந்தோன்னா சருமத்தில் இருக்கிற துளைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி சருமத்தை பொலிவாக வச்சிருக்கிறதுக்கு உதவும். மிருதுவான உதடுகளுக்கு ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோன்னா உதட்டில் ஏற்படக்கூடிய வெடிப்பு மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காயை தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இது ரத்தத்தை சுத்தப்படுத்துது, சிறுநீரை அதிகப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கும்ல அந்த கழிவுகளெல்லாம் அகற்றுது. கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் இருக்குது. ஏலக்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வாய் நல்லா சுகாதாரத்தோடு இருக்கும். வாய் துர்நாற்றம், கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுறவங்க ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்மளை நிதானப்படுத்துது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க செஞ்சு மன அழுத்தத்தை குறைச்சி சுவாசித்தலை எளிதாக்குது. ஏலக்காயோட வாசனை நம்மளோட மனதை சாந்தமடைய செய்யக்கூட உதவுது. சுவாச பிரச்சனைகள்லேருந்து விடுபட செய்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்துமா, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அதுக்கான மருந்துகளோட ஏலக்காயையும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். வீக்கங்களை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சைனஸ் நோயால் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் ஏலக்காய் அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பாக்டீரியா, இது மாதிரியான நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க உதவுது. இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஏலக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, ஏலக்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க
ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.